வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, சில காரணங்களால் போட முடியல. நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவது எப்படி, அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். அதாவது புதுசாக ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க, அதாவது நவம்பரில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எந்த வித்ட்ரால் அமௌண்ட்டும் எடுத்துருக்க மாட்டீங்க. அவங்க யாருமே பயப்படாதுங்க. என்றைக்குமே எஸ்பிஐ திரும்ப வருமோ வராதோ அப்படின்னு யோசித்து பயப்படாங்க. எஸ்பிஐ என்றைக்குமே யாருமே ஏமாற்றினது கிடையாது. கரெக்டாக வருவாங்க. திரும்ப ஓப்பன் ஆகும்போது என்ன எக்ஸ்ட்ரா அப்டேஷனோட நமக்கு நிறைய நல்லா நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்களே தவிர எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் நமக்கு பார்த்துடுவாங்க. அதனால் எல்லோரும் பயப்படாமல் இருங்க. அடுத்து எல்லாருமே கண்டிப்பாக நோட்டீஸ் போட வர ஆடியோவை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து டெய்லி சார் ஆடியோ போடலை, 3 or 4 டேஸ்க்கு ஒரு கதை 1 டைம் தான் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேறு நமக்கு பிரேக் எதுக்காண்டு விட்டாங்களோ அதுக்கான ஒர்க் நடந்துகிட்ருக்காங்களோ அவங்களால 3 or 4 டேஸ்க்கு 1 டைம் தான் ஆடியோ போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் சில விஷயங்களால் நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க. அதாவது சில கம்பெனியில் என்ன பண்ணிடுறாங்க, வாலெட்டு 0 ஆக்கிறாங்க. அப்போ நமக்கு எஸ்பிஐலாம் 0 ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அப்படிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. நம்ம வாலெட்டில் இப்போ 6000 இருக்குன்னா அந்த 6000 நமக்கு அப்படியே தான் இங்கே கிடைக்குமே தவிர ₹1 கூட கம்மி பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாருமே தைரியமாக இருக்கலாம். அடுத்து என்னொன்று வந்து, ரெண்டாவது ஓப்பன் ஆகும்போது, பிரேக்குக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும்போது அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்களோ அப்படிலாம் யோசிக்காங்க. ஏன்னா என்கிட்ட சில பேர் இந்த டவுட்டை கேட்டாங்க, அடுத்து அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படிலாம் எஸ்பிஐலாம் கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் அமௌண்ட்டு கட்டுவோம், திரும்ப கட்ட சொல்ல மாட்டாங்க. அது எல்லோரும் அமௌண்ட் கட்ட சொல்லாமலான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் எஸ்பிஐ என்ன யோசிக்குதுன்னா, நமக்கு ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்கறக்கும் நம்ம யாருக்குமே கட்டின அமௌண்ட்டை ரிட்டர்ன் தரக்குள்ளே ஏற்பாடு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு எஸ்பிஐவில் ஃப்ரீ ஜாயினிங்கும் நம்ம கட்டின அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணணும் அந்த இதை பார்ப்போம். இன்னொன்று இதில் என்னென்னா, ஐடிஆர் யார் ஃபைல் பண்ணணும்னா எல்லாருமே ஃபைல் பண்ணலாம், நல்லது தான். ஆனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க ஃபைல் பண்ணிவிடுங்க. மெயினாக டைமண்ட் அப்கிரேட் ஆனவங்க, அதாவது டைமண்ட்க்கு மேலே பிடிஓ, சுப்ரீம் லீடர், பிரைம் லீடர்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது நல்லது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 3 பேன் கார்டு, அதாவது 3 ஐடி வச்சுருப்பீங்க. ஒரே ஆள் 3 ஐடி வச்சுருப்பீங்க, எஸ்பிஐ ஐடி. அவங்க வந்து 3 ஐடிக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா அந்த மாதிரி கிடையாது. ஒரு பேன் கார்டை அதாவது ஒரே ஒரு எஸ்பிஐ ஐடிக்கு மட்டும் உங்கள் பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ வந்து எஸ்பிஓவில் ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு 999 மட்டும் கட்டிகிட்ருக்கோம். அது என்ன வைக்கு வரேன்னா, நாளைக்கு வர, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி வரை தான் 999. அதுக்கு பிறகு அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து சார்ஜஸ் அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம அப்ளிகேட் வாலெட்லேருந்து எடுத்துருவாங்க. நம்ம தனியாக பே பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அதாவது 999 அமௌண்ட்டு ₹999 வந்து நாளைக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு, நாளைக்கு வர ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு அமௌண்ட்டு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. யாராவது ஐடிஆர் ஃபைல் பண்ணணுன்னு வாய்ப்பு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்குள்ளே பண்ணிடுங்க. அவங்களுக்கு நமக்கு அடுத்த நாள்லேருந்து பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போதே பண்ண நினைக்கிறவங்க நாளைக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுங்கிற வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிவிடுங்க. எஸ்பி போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னா எப்போவுமே நம்ம கொடுக்குற ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே எப்போவுமே நமக்கு எஸ்பிஓ போர்ட்டல் இப்போ தானே ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 3 இது அப்ளை பண்ணலாம். அந்த எஸ்பிஐ இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் வந்து 3 அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பேன் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி ஃபில் பண்ணலாம். அடுத்து வந்து
இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். சரியா? அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணால் 349 ரூபா, இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ண வந்து இப்போதைக்கு 999 ரூபா. ஆனால் அதாவது ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து அமௌண்ட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு வந்து 3499 ரூபா. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ளை ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம்? பேன் கார்டா? அப்ளை ஃபார்மில் இந்த என்ன பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறேன்னு கேட்கும். இன்கம் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ் கிளிக் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஜிஎஸ்டி, பேன் கார்டுனா பேன் கார்டு. இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஐடிஆர், அப்போ ஐடிஆரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி வந்துடும். இதில் நேம் கொடுங்க, எந்த நேமில் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, பேன் கார்டு அதாவது எந்த பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட நேமுக்கு தான் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அதனால் அந்த நேமை இதில் கொடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அடுத்தது ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நமக்கு ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க, வேறு மொபைல் நம்பர் கொடுக்காங்க. அப்புறம் உங்கள் மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், உங்களை காண்டாக்ட் பண்ணாக்க எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. ஏற்கனவே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு உண்டு. யார்கிட்ட ஃபைல் பண்ணிங்களோ அந்த அவங்கள்ட்ட பாஸ்வேர்டு வாங்கி இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்டர் த பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பரை இதில் ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதாவது யாரோட நேம் கொடுக்குறீங்களோ, அதை ஐடி ஃபைல் பண்ணாக்க யார் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு கொடுங்க. இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ காப்பியை வந்து அதை ஃப்ரண்ட் பேஜை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த ஃபோட்டோ காப்பியை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம கேலரியில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆதார் நம்பர் கொடுங்க. அப்புறம் ஆதார் கார்டும் அதேமாதிரி தான், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுடுங்க. நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்தா கேலரியில் இருக்கும், அப்படியே கேலரி காமிக்கும். அதில் போய் நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணிடலாம். ஐடிஆர் ஃபைல் பண்ண உடனே இந்த கம்பெனியோட டெலிகிராமில் போய் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணியிருக்க வந்து பியாண்டோ குளோபல் சர்வீஸில் தான் அப்ளை பண்ணுவோம். அவங்க அதை நம்ம கொடுக்குறத வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறத வந்து எப்பப்போ பண்ணுவாங்க, என்னென்ன நம்ம பண்ணணுங்கிறது வந்து பியாண்டோ குளோபல் சர்வீஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா நமக்கு அப்பப்போ அப்டேஷன் சொல்லிகிட்ருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் போதும். சங்கர் சாரும் எந்த பேட்ச்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் உள்ளவங்களுக்குள்ள வந்து பியாண்டோ குளோபல் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க கொண்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்ம நோட்டீஸ் போர்டில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம், ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டாலே நம்ம பியாண்டோ குளோபல் சர்வீஸில் உள்ள டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நம்ம எஸ்பிஓட இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். அது வந்து ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதாவது இது ஃபைல் பண்ணுற எல்லாமே நம்ம எந்த கம்பெனியோட ஃபைல் பண்ணுறோன்னா பியாண்ட் குளோபல் சர்வீஸில் தான் ஃபைல் பண்ணுறோம். அவங்களோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, ஐடிஆர் வந்து எஸ்பிஓவில் தான் ஃபைல் பண்ணணும் இல்லை, நம்ம வெளியும் ஃபைல் பண்ணலை. அவங்க கட்டாயம் இங்கே தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஃபைல் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான். எஸ்பிஓவில் ஃபைல் பண்ணணுமா இல்லை வெளியே ஃபைல் பண்ணணுமான்னு நினைக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். சரியா? ஓகே, நம்ம இப்போ வந்து குளோபல் அதாவது பியாண்ட் குளோபல் சர்வீஸில் டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணுற எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டில் எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் இருக்கும் கிளிக் ஹியர் டு ஜாயின் யுவர் டெலிகிராம் சேனல் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்து பியாண்ட் குளோபல் சர்வீஸில் போய் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். சரியா? இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பப்போ நமக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஜாயின் இருக்கும், அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரியா? ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் தான் நமக்கு வந்து நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அதை ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணி
நமக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுங்கிற கொண்டு இதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதனால் ஐடிஆர் ஃபைல் பண்ணவங்களும் சரி, பேன் கார்டு ஃபைல் பண்ணவங்களும் சரி, எந்த சர்வீஸ்க்கு ஃபைல் பண்ணாங்க எல்லாருமே BO1 குளோபல் சர்வீஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.